அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் தனியார் ஊழியர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவாரூர் பகுதி தனியார் ஊழியர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவ்வளோ பேர் என்னன்னா தனியாரில் வேலைக்கு போகிறாங்க. இந்த தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலான்னா ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஏன்னா எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாதுங்கனால கவர்மெண்ட்டில் என்னென்ன சலுகை கொடுக்குறீங்களோ அதில் ஒரு பாதி சலுகையாவது தனியாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கலாம், காப்பீட்டு திட்டம் மாதிரி விபத்து காப்பீட்டு திட்டம் அந்த மாதிரி கொடுக்கலாம், பென்ஷன் கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை இப்போ எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் அதுலேருந்து இப்போ படிக்கிற மாணவர்கள்லாம் கொடுக்குறாங்க. தனியாரில் வேலை பார்க்குறவங்க ஊக்கத்தொகை கொடுத்தா தனியாரில் வேலை பார்க்குறவங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரெகுலரான பிஎஃப் அந்த மாதிரி விஷயத்த ரெகுலேட் பண்ணணும். டெய்லி அப்புறம் அவங்களுக்கான பணி பாதுகாப்பை நிரந்தரமாக பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்த இதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொண்டு வரோம் நான் நினைக்கிறேன். இப்போ தனியார் துறையில் இந்த டார்கெட்டுங்கிற விஷயம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனால் இந்த தனியார் ஊழியர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுது. இப்போ கவர்மெண்ட்டில் இவங்களுக்குன்னு முகாம் கிளினிக்லாம் இருக்குது, அவங்க அங்கே போய் பார்த்துப்பாங்க. இதை ஒரு வாக்குறுதியாக எங்களுக்கும் தனியார் துறைகளுக்கும் மாரி இந்த முகாம் கிளினிக்கை ஒதுக்குனா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு வாக்குறுதியாக கொண்டு வரலாம் அரசு. தற்பொழுது அரசாங்கம் இந்த தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமாக தனியாருக்கு வழங்கக்கூடிய விஷயங்களில் எல்லாமே முக்கியமானது தான். குறிப்பாக தனியார் துறையில் வேலை பார்க்குற அனைத்து ஊழியர்களையும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர பணியாளராக்கணும். அந்த நிரந்தர பணியாளர் ஆக்கப்பட்டதுக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டாயமாக அவங்களுக்கு பிடிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை ஊக்கத்தொகை இன்சென்டிவ் சொல்லுவாங்கள்ல, ஊக்கத்தொகை கட்டாயம் சேர்த்து வாங்கணும். ரெண்டாவது, விழாக்கால சிறப்பு சலுகையாக பொங்கல், தீபாவளி இது போன்ற விழா காலங்களில் போனஸு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய கால நேரம், அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, டெய்லி 8 மணி நேரம் பார்க்கணும். கூடுதலாக வேலை பார்த்தாங்க அதுக்கு ஊக்கத்தொகை ஏதாவது கொடுக்கணும். அது சம்பளத்தோடு சேர்த்து கொடுக்கணும். மருத்துவ காப்பீடு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். மக்கள் குரல் பகுதியில் திருவாரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.